எங்களுடைய பின்னாடி போங்க சார், பின்னாடி வாங்க. நாங்கள் விவசாய கடனை நேற்று நடைபெற்ற வேளாண் பட்ஜெட்டில் வந்திருக்கும் எதிர்பார்த்தோம். வேளாண் கடன் தள்ளுபடி இல்லாமல் அதோடு எங்களுக்கு மானியமாக வழங்குவதை வேண்டாம், எங்களுக்கு கடன் தள்ளுபடி வேண்டும் என்று நாங்கள் அரசுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திலே எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கூட எங்களுக்கு இந்த அரசு விவசாயிகளுக்கு நேற்று இந்த பட்ஜெட்டானது ஒரு கண் துடைப்பாகவும் இது ஒரு விவசாயிகளை மாய பிம்பத்தில் ஏற்படுத்துவது போன்றும் இருக்கிறது. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு ஏற்றம் தருகிற பட்ஜெட்டாக இல்லை, விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான பட்ஜெட்டாக இல்லை. அதனால்தான் இந்த போராட்டத்தை விவசாயிகளை சாக்கில் போட்டு அடைத்து விட்டீர்கள், எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்பதற்காக முதல்வருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை இங்கு தலைமைச் செயலகத்தின் முன்பு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். விவசாய கடன் தள்ளுபடியில பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்துட்டே இருக்கு. எவ்வளவுதான் உங்களுக்கு தள்ளுபடி பண்றதா இருக்கு? என்னன்னா தமிழக அரசு, தமிழக முதல்வர் என்ன சொன்னாரோ அதான் நாங்க கேட்கிறோம். அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிறு குறு விவசாயிகளுக்கு முழுவதுமான தள்ளுபடி, பெரு விவசாயிகளுக்கு பாதி தள்ளுபடி என்றே சொல்லியிருந்தார். அதை தான் நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த நம்முடைய முதல்வரை சட்டமன்றத்தில் வைத்துக் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி தெளிவாக சொல்லியிருந்தார், 100 அடி ஆழத்தில் நாங்கள் கீழே கிடைக்கிறோம், எங்களுக்கு வெறும் 50 அடி ஆழத்தை கைது கொடுத்தால் நாங்கள் எப்படி முன்னேறுவது? அதற்காக தான் எங்களுடைய இந்த போராட்டத்தை தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை இங்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கரும்புக்கு விலை இல்ல சார், கரும்புக்கு விலை இல்ல. விவசாயிகள் விவசாயிகளுக்கு இங்க பாருங்க, அவங்க குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் சொன்னாங்க. நீங்க 3500 ரூபாய் இல்ல, கொஞ்சமாவது கூட்டு சார், நீங்க ஏத்தக்கூடாது சார், ஏத்தக்கூடாது சார். சார் இல்ல, கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வாங்க. ஒரு செய்தியை சொல்றதா இல்லையா ஐயா? எங்களுடைய கோரிக்கை இங்க பாருங்க, ஒரு குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 3500 ரூபாய் தரதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரும்புக்கு 4500 சொல்லியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் கூட கொடுக்காம எங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த விதத்திலும் இந்த பட்ஜெட் உயர்த்தவில்லை, எங்களுக்கு பாதுகாக்கவில்லை. அதனால்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கு செய்து கொண்டிருக்கிறோம். கைது பண்ணுவாங்க எதிர்பார்க்கிறோம். கைது பண்ணால் பரவாயில்ல, நாங்க ரிமாண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். பல்வேறு மாவட்டத்திலிருந்து ஒரு 45 விவசாயிகள் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் இல்லாம இந்த தமிழக முதல்வர் கட்டி படத்துல நிறைய வசனங்கள்லாம் பேசினாரு. கண்டிப்பா விவசாயிகளுக்கு அவரு நல்லது பண்ணுவாருன்னு நாங்களும் எதிர்பார்த்து ஓட்டு போட்டோம். ஆனா விவசாயிகளுக்கு அவர் எந்த விதத்தையும் அவரு சொன்னபடி நடந்துக்கல. அதனால்தான் அவருடைய முதல்வருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம். விவசாயம் பிறக்க வேண்டும் என்று தஞ்சாவூர்ல தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தார்கள். ஆனால் அப்படி எங்கள் ஆர்வத்தோடு அறிவித்து கடன் தள்ளுபடி அறிவித்த ஒரே கருத்து தான் விவசாயம் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டோம். இன்னைக்கு முதல்வர் இருக்காரு. ஆனால் அவர் சொன்னது போல, தேர்தல் வாக்கு சொன்னது போல விவசாயிகளுக்கு அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகள் வாழ வைக்க வேண்டும். அடுத்த பிரிவில் பிறந்தால் நாங்கள் விவசாயம் பிறக்க வேண்டும் சொன்ன முதல்வர் விவசாயிகளை தள்ளுபடி செய்ய வேண்டும். நாங்களே விவசாயிகள் தள்ளுபடி போராடுவோம். விவசாயிகளுக்கு வாங்கிய கடனை
தேர்தல் வாக்குறுதிப்படி சொன்னாங்க, இதுவரையும் அறிவிக்கல. அதனால எங்களுக்கு விவசாயிகள் வாழ்வாதாரம் கொடுத்து டெல்டா மாவட்டங்களை வளர்ச்சி மாவட்டம் அந்த அறிவிப்பு இப்படி இருக்கு, இப்படி வாழ்வாதாரம்